எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்து சம்பவ வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. ஆட்சி தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. சபாநாயகர் தெரிவிப்பு. விடுவிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம். குறைக்கப்பட போகும் நீர் கட்டணம். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்து சம்பவ வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்து சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்து காரணமாக சுற்றுச்சூழலுக்கும் மீனவ சமூகத்துக்கும் மேற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு கோரி கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை மற்றும் பல தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு இன்று உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த மனு பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ, ஜசந்த கோதாகொட, சிரான் குணரட்ன, அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகிய 5 பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மீனவ சமூகத்தின் சார்பாக ஆயரான சட்டத்திரணி கிமாலி குலரட்ன, இந்த கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து மேற்கு கடற்கரைக்கு மட்டுமல்ல தெற்கு கடற்கரைக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளார். நஷ்டஈடு வழங்கும் போது அரசாங்கம் இந்த பிரச்சினையிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டிய சட்டத்திரணி, நீர்கொழும்பு பகுதியில் இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இதுவரை நஷ்டஈடு முறையாக வழங்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தால் ஏற்பட்ட சேதம் தற்போதைய தலைமுறையை மட்டுமல்ல எதிர்கால சந்ததியினரையும் பாதிக்கும் என்று சட்டத்திரணி மேலும் கூறினார். இதற்கான இழப்பீட்டை வழங்க பிரதிவாதிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டத்திரணி கிமாலி குலரட்ன தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. சபாநாயகர் தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் இதுவரையில் தமக்கு கிடைக்கவில்லை என சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார். இந்த விடயம் கடந்த நாட்களில் முக்கிய பேசுபொருளாகவும் இருந்தது. நீதிமன்றத்தில் வியாக்கியானம் கிடைத்துள்ளதாக அறிய கிடைக்கின்ற போதிலும் அதனை வெளிப்படுத்துவதற்கு சபாநாயகருக்கு முடியாமல் போயுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன, குறித்த வியாக்கியானம் இதுவரையும் தமக்கு கிடைக்கவில்லை என பதிலளித்துள்ளார். இதனையடுத்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர, கடந்த வாரம் ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்துரைத்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச, நீதிமன்றின் வியாக்கியானம் சபாநாயகருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டதாக சுட்டிக்காட்டினார். எனவே சபாநாயகருக்கு உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் கிடைக்கவில்லை என்றால் எதற்காக அமைச்சரவை பேச்சாளர் அவ்வாறான கருத்தை வெளியிட்டார் என்பது தொடர்பில் விளக்கமளிக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச, சபாநாயகர் முன்வைக்கும் தகவலே சரியானது என குறிப்பிட்டார். இதனை அடுத்து கருத்துரைத்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, சபாநாயகரின் ஊடாக இடம்பெற வேண்டிய செயற்பாடு உரிய முறையில் இடம்பெறாத காரணத்தினால் சபாநாயகரினதும் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களினதும் சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள தினம் உள்ளிட்ட தகவல்களும் ஆளும் தரப்பினரால் வெளிப்படுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தாக்கல் செய்யப்படுகின்ற வழக்கில் தீர்ப்பு எந்த கால பகுதிக்குள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கமையவே கணிப்பின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படும் திகதி உள்ளிட்ட விவரங்கள் அறிவிக்கப்பட்டதாகவும் சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார். இதனை அடுத்து கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் கயந்த கருணாதிலக, சபாநாயகர் முன்வைக்கும் கருத்துக்கும் அமைச்சரவை பேச்சாளர் முன்வைக்கும் கருத்துக்கும் இடையே பரஸ்பர முரண்பாடு காணப்படுவதாக தெரிவித்தார். இந்த நிலையில் இறுதியாக பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன, நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் என்ற அடிப்படையில் தாம் கூறுவதை மாத்திரம் கவனத்தில் கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளார். USAIDின் உதவிகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளுமாறு நாமல் வலியுறுத்தல்.
USAID என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் கீழ் இலங்கையில் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் உதவிகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். USAID அமைப்பின் நிதியிலிருந்து பயனடைந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களின் கணக்குகள் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய விரிவான அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மனிதாபிமான உதவி என்ற பெயரில் ஏனைய நாடுகளின் குழப்பத்தையும் ஸ்திரமற்ற நிலையையும் உருவாக்க USAID அமைப்பின் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மேற்கிந்திய ஊடகங்கள் குற்றஞ்சாட்டுவதாக நாமல் ராஜபக்ச தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அண்மைய ஆண்டுகளில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்திடமிருந்து மில்லியன் கணக்கான டாலர்களை பெற்றுள்ளது. இதேவேளை 100க்கும் மேற்பட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அரசியல்வாதிகள் மற்றும் ஊடக பிரமுகர்கள் இந்த அமைப்பிலிருந்து பயனடைந்துள்ளனர். இருப்பினும் இந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து தெளிவான கணக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்களில் வெளிப்படைத்தன்மையினை பேணுதல் அவசியம் எனவும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் நிதியுதவி தொடர்பான விதிமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய நடவடிக்கை. பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த 3 காவல்துறை பொறுப்பதிகாரிகள் உட்பட 4 காவல்துறை அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்வதற்கு பதில் காவல்துறை அதிபர் நேற்று நடவடிக்கை எடுத்துள்ளார். தில்சான் மதுசங்கு என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சுமார் 6 நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறித்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீரகெட்டிய காவல் நிலைய பொறுப்பதிகாரி, தங்காலை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி, கம்புருப்பிட்டிய பலவின முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் கல்கிசை காவல் நிலையத்தின் சார்ஜென்ட் ஆகியோரே இவ்வாறு பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த 4 காவல்துறை அதிகாரிகளையும் தலா 25,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையிலும் விடுவிக்குமாறு மாத்தறை மேல் நீதிமன்றம் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி உத்தரவிட்டது. மாத்தறை மாலிம்பட காவல் நிலையத்தில் கடமையாற்றிய போது சுமார் 6 நாட்கள் தில்சான் மதுசங்கு என்ற இளைஞரை கைது செய்து தடுத்து வைத்து சித்திரவதை செய்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசேட விசாரணை பிரிவு நடத்திய விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா அதிபர் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தொடர்பாக மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் 27ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. USAID-இன் பணியாளர்களுக்கு வெள்ளிக்கிழமை முதல் நிர்வாக விடுமுறை. உலகளாவிய ரீதியில் உள்ள USAID எனப்படும் அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான முகவரகத்தின் பணியாளர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் நிர்வாக விடுமுறையில் அனுப்பப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ள அந்த முகவரகம் தமது அனைத்து பணியாளர்களும் அமெரிக்காவிற்கு மீள திரும்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய முக்கிய பணிகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களை தவிர USAID-இன் ஏனைய அனைத்து நேரடி மற்றும் பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களும் நிர்வாக விடுமுறையில் அனுப்பப்படுவார்கள் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு வெளியே பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களுக்கான ஒரு திட்டத்தை தயாரித்து வருவதாகவும் அதன் கீழ் அவர்கள் 30 நாட்களுக்குள் அமெரிக்காவிற்கு திரும்புவதற்கான பயண ஏற்பாடுகளை மேற்கொள்வதாகவும் USAID தெரிவித்துள்ளது. இலங்கை இராணுவத்தின் புதிய தலைமை தளபதி நியமனம். இலங்கை இராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக மேயர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இராணுவ தளபதியால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இராணுவத்தின் 45வது பிரிவு பதவி நிலை பிரதானியாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க கஜபா படைப்பிரிவில் இணைந்து பணியாற்றிய ஒரு இராணுவ அதிகாரி ஆவார். இவர் 1989ஆம் ஆண்டு இராணுவத்தில் ஒரு கெடட் அதிகாரியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீர் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை. தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவிப்பு.
எதிர்வரும் நாட்களில் நீர்க்கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண குறைப்புடன் ஒப்பிடுகையில் நீர்க்கட்டணத்தை குறைக்க முடியாது என்ற போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அவதானம் செலுத்துவதாக அதன் தலைவர் தீப்த சமரசேகர தெரிவித்துள்ளார். நீர்க்கட்டண குறைப்பு குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அதனை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் சமர்ப்பித்து நீர்க்கட்டணம் குறைக்கப்படும் சதவிகிதம் தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பேரவாவியில் விலங்குகள் உயிரிழப்பதற்கான காரணம் வெளியானது. கொழும்பு பேரவாவியில் விலங்குகள் உயிரிழப்பதற்கான காரணத்தை கொழும்பு மாநகர சபை வெளியிட்டுள்ளது. இதன்படி பாக்டீரியா தொற்று காரணமாகவே குறித்த விலங்குகள் உயிரிழந்துள்ளதாக பரிசோதனைகளின் ஊடாக உறுதியாகியுள்ளது. உயிரிழந்த விலங்குகளின் டிஷ்யூக்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் தலைமை கால்நடை வைத்திய அதிகாரி முகமது யாஸ் தெரிவித்துள்ளார்.